என்ன தீபிகா பீச்சுக்கு வந்திருக்கிறோம்? ஏன் வினாய், கிளையண்ட பீச்ல மீட் பண்ண கூடாதா? என்னது, கிளையண்ட பீச்ல மீட் பண்ணுமா? ஆமா. தீபிகா, ஏதோ தப்பா இருக்கு. யாரோ உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பீச்ல கிளையண்ட மீட் பண்ணலாம்னு சொன்னது இவங்களாதான் இருப்பாங்க போல. எதுக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஹே லூசு, நான் பொய் சொன்னா கூட உனக்கு தெரியலையா? என்னது, பொய் சொன்னியா? நீயே அப்பாவியா ஏமாலியா இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு, அதான் எனக்கு செம்ம காமெடியா இருக்கு. இருக்கும் தீபிகா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உன் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தானே ஏமாத்த முடியுமே தவிர, உன் மேல நம்பிக்கை இல்லனா உன்னால என்ன இல்ல யாரையுமே ஏமாத்த முடியாது. இப்ப கூட சொல்றேன், நான் உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால நீ என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம நான் அதை நம்புவேன். டேய், நான் சும்மா ஜாலிக்கு ஒரு பொய் சொன்னா அதுக்கு போய் இவ்ளோ பெரிய லெக்சர் குடுக்கற? மறுபடியும் பாத்தியா, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு ஜாலிக்கா பொய் சொன்னு சொல்ற. வினய், நான் பொய்ன்னு சொன்னது உன்னை அப்பாவி ஏமாளின்னு சொன்னல, அத. நீ என்ன ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா? அப்போ நிஜமாவே கிளையண்ட் இங்க தான் மீட் பண்ண போறோமா? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆனா இப்பவே இல்ல, அவங்க வரதுக்கு இன்னும் 1 hour இருக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஏர்லியரா கூட்டிட்டு வந்த? கொஞ்ச நேரம் உன்கிட்ட இப்ப வம்பிழுத்து ஜாலியா பேசிட்டு இருந்தல, அதே மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கதான். ஹே, என்ன தீபிகா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? வீட்லயே பேசிருக்கலாமே. வீட்லயா? அங்கதான் உன் ஆசை மனைவி மித்ரா இருக்கால. உன்கிட்ட ஒரு வார்த்தை சிரிச்சு இல்ல, சீரியஸா பேசினா கூட உருன்னு முறைச்சு பாக்குறா. அங்க இருந்து நான் உன்கிட்ட என்னத்த பேசுறது? அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரியான கேடிதான் நீ. சரி, ரொம்ப புகழாத. சரி, இன்னும் கிளையண்ட் வர கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, ஏதாவது சாப்பிடலாமா? என்ன சாப்பிடலாம்? ஃபுட்டா? சரி, உன் இஷ்டம். ஏதாவது ஒன்னு ஆர்டர் பண்ணு. ஆர்டர் பண்ணிட்டேன் வினய், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஓகே, சரி வா. இங்க உட்காரலாமா? ரெண்டு நிமிஷம் போன் பேசிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரே கலைபரமே நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. டென்ஷன் தான் ஆகுற. தீபிகா, கொஞ்சம் பேச மரியா. நான் இருக்கிற டென்ஷன்ல ஏன்டா வந்தோன்னு இருக்கு. இங்க பாரு வினய், இரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லாம நீயா டென்ஷன் ஆகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு வினய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன டயலாக் எல்லாம் சொன்ன. உன்னை நான் முழுசா நம்புறேன், நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு சொன்னல. இப்ப என்ன வந்துச்சு? ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குற? சொல்லு வினய், என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ல. நீ போன் பேசிட்டு வரேன்னு அந்த பக்கம் போனல, அப்ப என்கிட்ட ஒரு புரோக்கர் வந்தான். உன்கிட்டயா? புரோக்கரா? புரோக்கர்னா இவ ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிடையாது. என்கிட்டே வந்து மித்ரா போட்டோவை காமிச்சு இப்ப வேணுமா சார்னு கேக்குறான். எனக்கு அப்படியே சுர்ரு தலைக்கு ஏறிடுச்சு. அதான் அந்த எருமையை துரத்தி அடிச்சேன். ஓ, அதுதான் மேட்டரா? நீ பண்ணதுதான் சரி. நீ இல்ல, யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. ஆமா, அவன் காட்டின போட்டோ மித்ரா தானு நீ எப்படி கன்ஃபார்மா சொல்ற? என்ன பேசுற நீ? என் ஒய்ஃப் எனக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. ஏய், நீ வேற தீபிகா, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத. சரி, அது கட்டுக்கதையா கூட இருக்கலாம். ஆனா இந்த சோசியல் மீடியா காலத்துல மித்ரா போட்டோ யார் கைக்கு வேணாலும் போகலாம். அந்த போட்டோல இருந்த மித்ரா தான் உன் வைஃப்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல தீபிகா. அவன் பிளான் பண்ணி வந்ததா கேட்டிருக்கான். என்ன வினய் சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்ல பொண்ணு இல்ல சார். ஆரம்பத்துல அவ என்கிட்ட இருந்துதான் சார் தொழில் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் தனியா பிரிஞ்சு போய் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். இப்ப மறுபடியும் என்கிட்டயே வந்துட்டா சார்.
அன்னைக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தல சார். அன்னைக்கு தான் சார் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் அவளை பார்த்தேன். ஏய், அதான் சார் இப்ப உங்களை பார்த்ததும் உங்களை மாதிரி ஒரு கிளைண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு உங்ககிட்ட இன்ட்ரோ ஆயிக்கலாம்னு வந்தேன் சார். நீங்க என்னடா துரத்தி துரத்தி அடிக்கிறீங்களே சார். வினய், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு என்னமோ அந்த புரோக்கர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. என்னவா இருக்கும்? என்னாச்சுமா? கால் போலமா? சரி, நீ உட்காரு, வருமா. மித்ரா, வினய் வரும்போது சாப்பிடட்டும். நீ சாப்பிடுமா. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறேன். மித்ரா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன் பாசத்தை சாப்பாட்டுல காட்டுறதெல்லாம் விட்டுருமா. நீ உன் புருஷனுக்காக வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் குழந்தை பசியோட இருக்குமா. ஆண்டவா, என்னவோ ஊர்ல இல்லாத அதிசயமா இவங்க மருமக மட்டும்தான் மாசமா இருக்கிற மாதிரி போட்டு எல்லார் உயிரையும் வாங்குறாங்க இந்த வாசுகி அக்கா. ஆண்டி, ஹாய் ஆண்டி. தீபிகா, என்னம்மா நீ மட்டும் வர? வினய் எங்க? அவன் வரல ஆண்டி. என்ன மட்டும் வீட்டுக்கு போக சொல்லிட்டான். வரலையா? என்னம்மா பதில் இது? நீதானே அவனை அடம் பண்ணி கூட்டிட்டு போன. ஆமா ஆண்டி, என் வேலை முடிஞ்சது. அவனை வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன். அவன் தான் மனசு சரியில்லை, நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டான். மனசு சரியில்லைன்னு சொன்னாரா? அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன மித்ரா தெரியும். நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். உன் வைஃப் பாவம் பிரெக்னெண்டா இருக்கா, வெயிட் பண்ணுவா, வா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். அவன் வரமாட்டேன்ட்டான். அதான் நான் வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன ஆண்டி, உங்க மருமக நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்றா. இதுல நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? சரி, அதை விடு. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல ஆண்டி, செம்மையா பசிக்குது எனக்கு. சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம். மித்ரா, நீ அவனுக்கு போன் பண்ணி பாருமா. சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. ஓடி முறைக்கிறத பாரு. என்ன இது? மணி 2 ஆச்சு, இன்னும் இவரை காணோம். லேட் ஆனாலும் இவ்ளோ நேரம்லாம் ஆகாதே. அப்படியே ஆனாலும் வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. என்ன ஆச்சு இவருக்கு? எங்க போயிருப்பாரு? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு.
நேத்து நடந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா அதுக்குன்னு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவியா? இது பாரு, ஏதோ ரோட்ல போன கண்ட நாயும் கண்டதெல்லாம் சொல்லிச்சுங்கிறக்காக அதையெல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அதெல்லாம் யதார்த்தமா தான் நடந்திருக்கோன்னு நீ நம்புறியா வினய்? ஷோ, அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். அத பத்தி தேவையில்லாமல யோசிச்சு என்னால இருக்கிற நிம்மதியெல்லாம் கெடுத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. உன் அமைதி கெட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு வினய். இனி நீயே நினைச்சாலும் உன் நிம்மதி உனக்கு கிடைக்காது. என்ன இவர் பாட்டுக்கு எதுவுமே பேசாம போயிட்டு இருக்காரு? போட்டோம், யாருக்கு என்ன வந்துச்சு? நைட்டே அங்க தூங்குனீங்கன்னு கேட்டா அவ்வளவு கோவம் வருதா? வந்தா வரட்டும், எனக்கு என்ன? நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் கோவமா இருக்காருன்னு. என்னம்மா மித்ரா, சாப்பிடாம கூட அப்படி என்ன அவசரமா ஓடுறான்? உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானாமா? இல்ல, எதுவும் சொல்லல. உள்ள வந்தாரு, கடகடன் கிளம்பினாரு. அவர் பாட்டுக்கு எதுவும் சொல்லாம கதவு சாத்திட்டு போயிட்டே இருக்காரு. உன்கிட்ட கூட எதுவும் சொல்லாம போனானா? ஆமா அம்மா, நீங்களே சொல்லுங்க. ஏன் இங்க வராம தீபிகா ரூம்ல போய் தூங்குனீங்கன்னு கேட்டதுக்கு ஏன் மேல கோவப்பட்டுட்டு பேசாம போறாரு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? பொண்டாட்டின்னு ஒருத்தி இந்த வீட்ல இருக்கும்போது இவர் இன்னொரு பொண்ணோட ரூம்ல நைட்டு தூங்குறது சரியா? அது இல்ல, அவங்க ரொம்ப நாளா ஃப்ரெண்டு. அவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா வேணாலும் இருக்கட்டும்மா, ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. தீபிகா விஷயத்துல இவர் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. நீங்க என்ன பட்டிக்காடுன்னு கூட நினைச்சுக்கோங்க. என்ன மித்ரா? இல்லம்மா, சொல்றேன். நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா வினய் தீபிகா ரூம்ல போய் தூங்குனதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் மட்டும் இல்ல, எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே மாட்டா. எனக்கு புரியுதுமா. இங்க பாரு, நான் அவங்க 2 பேர்கிட்டயுமே பேசுறேன். உள்ளத்தாச்சினே, இந்த மாதிரி நேரத்துல உடம்பையும் சரி மனசையும் சரி நல்லா வச்சுக்கணும். இப்படி கண்டதுக்கும் கோவப்பட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்லு? நீ எதையும் போட்டு இப்படி குழப்பிக்காம நல்லா ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேன், அவ்வளவுதான். இங்க பாரு, தயவு செஞ்சு அதை மறந்துரு. அதை எப்படிங்க மறக்க முடியும்? சும்மாவே அவ ஓவரா பேசுவா, இப்ப இது வேற நடந்துருச்சு. வினய், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேலாவது இந்த மாதிரி விவஸ்தை இல்லாம நடந்துக்காதீங்க ப்ளீஸ். எது விவசாயம் இல்லாமலா? ஆமா. ஏய், ஏன் இப்படி நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்க?
எனக்கு பட்டிருக்கிற காயம் அப்படி. கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொறுப்பு வரணும். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கே தெரியணும். இன்னும் நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? அவதான் அப்படி இருக்கான்னா நீங்களும் அப்படி. நல்லா சேர்ந்துக்கிட்டீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. சரி சரி, ஓவரா பேசாத. இந்த மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணா அப்ப தெரியும் உங்களுக்கு. வினய், என்னாச்சு? மித்ரா, டைம் ஆச்சு பாரு. இந்த மாதிரி நேரத்துலலாம் நீ இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு தூங்க. அம்மா, அம்மா, மித்ராக்கு எவ்வளவு சொல்றா? எப்படி இருக்கீங்கப்பா? உட்காரு. இப்பதான் வந்தீங்களா? அம்மா, என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? சரிம்மா, நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, தாரணி எங்க? அவளுக்கு பரீட்சை இருக்கு மித்ரா, அதான் அவளை கூட்டிட்டு வரல. என்னம்மா நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏமா, நாங்க வருவோம்னு தெரிஞ்சிருந்தா பெருசா ஏதாவது வரவேற்பு கொடுத்திருப்பியா? ஏன் நான் பண்ண மாட்டேனா? நீ பண்ணாலும் பண்ணுவதான். அதனாலதான் என்னவோ. சம்மந்தி, நீங்க வரது மித்ராவுக்கு தெரிய வேண்டாம். காலையில நீங்க மித்ரா முன்னாடி நிக்கிறத பார்த்தா அவ பயங்கரமா சந்தோஷப்படுவான்னு சொல்லி எங்களை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏமா மித்ரா, மாப்பிள்ள வீட்ல இல்லையா? மேல ரூம்ல தான் பார்க்காரு. நீங்க இப்படி திடீர்னு கிளம்பி வந்தீங்கன்னா எப்படி அவருக்கு தெரியும்? இருங்க, நான் கூப்பிடுறேன். வினய், தோ அவரே வந்துட்டாரு. வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் நல்லா தான் இருக்கேன். மா, எனக்கு வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி, மித்ராக்கு இன்னைக்கு கட்டு சோறு செஞ்சு விருந்து கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அந்த நேரத்துல நீங்களும் மித்ரா கூட இருக்கணும். இப்படி திடீர்னு வந்து சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வெளியில முக்கியமான வேலை இருக்கு, அதான் மித்ரா இருக்கல, அவளை வச்சு பாத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். நாங்க சமையல் செஞ்சு முடிக்க மதியம் ஆயிடும். நீங்க அதுக்குள்ள உங்க வேலையை முடிச்சிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ட்ரை பண்றேன். மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காரு. நீ இங்க தானே இருக்க போற, நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவ. சரி மித்ரா. ஆமா, இந்த வீட்ல புதுசா ஒரு பொண்ணு இருக்காளே, அது யாரு? அது வினயோட ஃப்ரெண்டுமா, அமெரிக்கால ஒன்னா படிச்சவங்க. ஓ, உன் புருஷன் அப்படி நடந்துக்கிறதுக்கு இதுதான் காரணமா? மா, அப்படிலாம் எதுவும் இல்ல.
நீயா ஏதாவது உளறிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணாத. நான் ஒண்ணும் புருஷனை சந்தேகப்படல மித்ரா. தம்பி நல்லவர் தான். ஆனா அவரு உடம்பு சரியானதுல இருந்து ஆளே மாறிட்ட மாதிரி தெரியறாரு. இத பாரு, எதுக்கும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. அம்மா, நீ என்ன பத்தி கவலையே படாத. நீ சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்கு நடுவுல மூணாவது ஆளா யாரும் வர முடியாது. என்ன நம்புமா. அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம் தாண்டி. சரி, நீ போய் உட்காரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ம். எல்லாரும் சந்தனம் பூசியாச்சுல்ல? நான் இன்னும் பூசலையா ஆண்டி? சரி சரி, சீக்கிரம் சந்தனம் பூசு. மித்ரா பசி பொறுக்க கூடாது. போ. சாப்பாடு கெட்டு போச்சுங்க. எப்படி சாப்பாடு கெட்டு போச்சு? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சமைச்சது எப்படி அதுக்குள்ள பூஞ்சை பிடிச்சு போகும்? தெரியலையேங்க. நான் எவ்வளவு நாளா சமைச்சிருக்கேன். இப்படி ஒரு நாளுமே ஆனதே இல்லையே. சம்பந்தி, நீங்க இதுக்கு வருத்தப்படாதீங்க. ஒரு சாதம் தானே கெட்டு போச்சு, பரவாயில்ல, போயிட்டு போகுது. அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்து வைங்க. அடுத்ததுல என்ன, எல்லாத்துலயும் இதே பூஞ்சைதான் புடிச்சிருக்கும். இலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காம எந்திரிச்சு கைய கழுவுங்க. இன்னைக்கு எல்லாரும் பட்னி தான். ஐயோ, சம்பந்தி, எல்லா சாப்பாடுமே கெட்டு போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. நான் எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன். எங்க வீட்ல ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்லைங்க. எக்ஸ்பைரி ஆன பொருளை கடைக்காரன் கொடுத்துட்டான் போல, அதனாலதான் சாதம் கெட்டு போச்சு. ஆமா சம்பந்தி. இல்லங்க, கெட்டு போன எண்ணெயில சமைச்சா சில நேரம் இப்படிதான் பூஞ்சை பிடிச்சு போகும். அக்கா, நீங்க வேற எண்ணெயெல்லாம் கெட்டு போகல. நேத்து கூட இதே எண்ணெயில தானே நான் பூரி சுட்டேன். எண்ணெயும் நல்ல எண்ணெய் தானா? அப்புறம் எப்படி பூஞ்சை புடிச்சிருக்கோம்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் சமைக்கிறப்ப கடவுளோட அனுகிரகம் இல்லனா இந்த மாதிரி தான் ஏட குடும்பம் ஏதாவது நடக்கும். கிரகப்பிரவேசம் நடக்கிற வீட்ல எதிர்காலத்துல விபரீதமா ஏதாவது நடக்க போறத முன்கூட்டியே உணர்த்துற மாதிரி அவங்க பால் காய்ச்சும் போது பால் திரிஞ்சு போகும்ல, அந்த மாதிரிதான் இது ஒண்ணு நினைக்கிறேன்.
வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து படம் பாத்துட்டு இருக்கியா? நீ ஏன் இப்படி போய் சொல்லிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் வினய். மித்ரா மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க முடியாம உன் மனசு தவிக்குது. அதனால இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. உன் மனசுல என்ன இருக்குங்கறத நான் போட்டு வாங்குறேன். வினய், வா தீபிகா, என்ன இந்த பக்கம்? என்ன இது? இங்க எதுவுமே கிடைக்கலையே. ஒருவேளை தீபிகா ரூம்ல போய் தேடி பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். தீபிகா, ஆனாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். இன்னைக்கு நீ பண்ண காரியத்தை நினைச்சா எனக்கு சந்தோஷத்தை விட எனக்கு பயம்தான் அதிகமாகுது. பயமா? ஏன்? என்ன பார்த்தா என்ன காட்டுல தெரியுற சிங்கம் புலி மாதிரியா தெரியுது? அப்படியெல்லாம் இல்ல, பாக்குறதுக்கு சாதுவாதான் தெரியுற. ஆனா நீ பண்ண காரியம் இருக்கே, அது இதுக்கு நேர் எதிரு. நானும் தான் இந்த வீட்ல இவ்ளோ நாளா இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஒரு நாள் கூட தைரியமே வந்ததில்லப்பா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்பி தங்க வச்சவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ சேச்சே, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீ நினைச்ச காரியத்துல ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன. அந்த குணம் எல்லார்கிட்டயும் இருக்காதுல்ல, உன்கிட்ட இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க என்ன புகழ்ந்து பேசுறீங்களா இல்ல குத்தி காமிக்கிறீங்களான்னு தெரியலையே. தீபிகா, நீ என்ன விட வயசுல சின்னவளா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீதான் எனக்கு குரு. குருவை நான் எப்படி குத்தி காட்டுவேன்? புகழ்ந்துதான் பேசிட்டு இருக்கேன். சரி சரி, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. பகல் நேரத்துல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, நைட்ல அத கூட பேசாதன்னு சொல்லிருக்காங்க. ஆமாமா, குரு சொன்னா சரிதான். மித்ரா, வாவா, ஜூஸ் சாப்பிடுறியா? இல்ல, எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஏன் மித்ரா, அத்திப்பழ ஜூஸ் தான், ஒரு கிளாஸ் குடி. வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்தியா வளரும். நீ குடுக்கறத வாங்கி குடிச்சா வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்த்தியால வளராது, இல்லாம தாண்டி போகும். நாம பேசிட்டு இருந்தத மறைஞ்சு நின்னு கேட்டிருப்பாளோ? வித்தியாசமா பேசுறா. என்ன மித்ரா, தீபிகா உன் நல்லதுக்கு தானே சொன்னா, அதுக்கு எதுக்கு நீ இப்படி அபசகுணமா பேசுற? பின்ன எப்படி பேசணுங்கிறீங்க? சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி ஜூஸ் சாப்பிடுறியான்னு கேக்குறா. ஏய் மித்ரா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட என்ன வந்து பேசுற? ஏய் நிறுத்தடி. ஆமா, உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க அப்படியே என்ன ஏதுன்னு கேட்டுருவீங்க. கட்ட பொண்டாட்டி கூட இருக்கும் போதே அவளுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவளுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஏன் கிட்ட சண்டை போடுறீங்க? உங்ககிட்ட வந்து சொன்னா அப்படியே நியாயம் கிடைச்சிரும் பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க. நிறுத்துடா.
என்ன வினய், உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம கை ஓங்குற. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. அவ உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு 2 பேரையும் சமாதானம் பண்ணாம சத்தம் போட்டு பேசிட்டு கைய வேற ஓங்குற. எங்க இருந்து இந்த பழக்கத்தை கத்துக்கிட்ட? இங்க பாரு தீபிகா, நீ இந்த வீட்டுக்கு புதுசு. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது உன்னை தப்பா சொன்னாங்கன்னா பெரியவங்க எங்க கிட்ட வந்து சொல்லணும். எதுவா இருந்தாலும் நாங்க பேசி சரி பண்ணுவோம். அத விட்டுட்டு நீங்களே பேசிக்கிட்டா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். வினய், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், உன் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லி வை. வா தீபிகா, இங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி என்ன 2 பேருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை என்ன டார்ச்சர் பண்ண? எல்லாம் மித்ரா தான் பண்றா. அவ பண்ணதுக்கு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? கத்தாம பின்ன என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? உங்களை நினைச்சல பயங்கர கடுப்பாகுது. இது பார் வினய், நீங்கன்னு நீ மித்ரா கூட என்ன சேர்க்காத. நான் என்ன தப்பு பண்ண நீ என்கிட்ட கோவப்படுற? நீ தப்பு இல்லையா? பண்ணதெல்லாம் அவன் பொண்டாட்டி. அவ பண்ணிட்டு என் மேல பழைய தூக்கி போடுறா. அப்போ அந்த மருந்தை நீ கலக்கலன்னு சொல்ற, அப்புறம் ஏன் மித்ரா ஓ ரூம்ல இருந்தா அந்த ஸ்ப்ரே எடுத்தேன்னு சொல்றா? அவ அப்படிதான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு என் மேல கோவம் பொறாம. உன்ன நான் அவகிட்ட இருந்து பிரிச்சிருவேணும்னு பயப்படுறா.